நடிகை பிந்துகோஸ் அவர்கள் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க கடந்த ஞாயிறு அன்றைக்கு காலமாகியிருக்காங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க அன்று இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நல்லா தான் சாப்பிட்ருக்காங்க, நல்லா தான் தூங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவங்க இறந்து போனதே ஞாயிறு அன்று 11 மணி இல்லை 10 மணியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிசிடிவி காட்சிகளை வச்சு தான் இவங்க உறுதி செஞ்சுருக்காங்களாம். நிறைய ஸ்பான்சர் தான் இவங்களுக்கு தங்கியிருந்த விடுதிக்கு நிறைய பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி நிறைய நடிகர்களும் இவங்களுக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி யாருமே இல்லை அப்படின்றதுனால சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதாவது இவங்களுக்கு ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கேட்டதற்கு சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பொதுவாக பிந்துகோஸ் தன்னுடைய வேலையை தானே செய்யணும்னு நினைப்பாங்களாம். அங்கே எத்தனையோ ஆட்கள் இருந்தாலும் கூட அவங்க வேலையை அவங்க தான் செய்வாங்களாம். அந்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருப்பாங்களாம். இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. நம்மளுடைய சார்பாக பிந்துகோஸ் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா இப்போது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நடிகர் நடிகைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களினுடைய அடுத்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. குறிப்பாக தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு வயதானாலும் நடிகர்களுக்கு வயதாகவே ஆகாது. இதை பற்றி சில நடிகைகள் சமீபத்தில் பேசினது கூட ரொம்பவே வைரலாச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகமாக கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் கூலி திரைப்படம் சுமார் 180 கோடி கிட்ட இப்போ ஓடிடியில் பார்த்திங்கன்னா பேசப்பட்டிருக்கு. சீக்கிரமே அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எந்திரன் 2.0 திரைப்படம் 110 கோடி தான். ஆக மொத்தத்தில் ஓடிடி வரலாற்றிலேயே அதிகமாக இப்போ விற்பனைக்கு வாங்கியிருக்கக்கூடிய திரைப்படம் கூலி சூப்பர் ஸ்டாருடையது அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் இப்போ ரசிகர்களிடையே அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இதே போல் தான் ஜெயிலர் 2வும் சமூக வலைதளங்களில் இப்போ ஓடிடியில் வெளியாகிற மாதிரி ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.